தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். இப்போ இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறி இருப்பது எல்பிஜி உடைய தட்டுப்பாடு. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இதற்கு முக்கிய காரணம் அந்த போர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையானுமே போர் தான் காரணமா இல்லை செயற்கையாக இந்த ஒரு தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கா? ரெண்டு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு கட்டமான சிச்சுவேஷனை போர் இன்னும் மோசமாக்கிடுச்சு. இந்தியாவுக்கு போன 50-20 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு 40-50 வருஷமாக வெஸ்ட் ஏஷியாவில் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. இது முதல் போர் இல்லை அந்த ஏரியாவில் வந்தது. இது மூன்றாவது போர். அதாவது இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர். இதுக்கு முன்னாடி அமெரிக்கா 2 வாட்டி ஈராக்கோட போர் போட்டது. அதுக்கு முன்னாடி ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஒரு போர் போட்டது. 1973 இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் நடந்த போர். 73 தான் முதல் ஆயில் ஷாக்கு. அதனால் இது மாதிரி பல ஆயில் ஷாக்கு வரிசையாக இந்த உலகத்தில் வந்திருக்குது. அதனால் எங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது, இது மாதிரி போர் வரும்னு தெரியாது, அப்படி நாங்கள் ரெடியாக இருக்கணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு இந்த அரசாங்கம் சொல்ல முடியாது. முதல் கேள்வி, முதல் பதில் இது. இது வரைக்கும் இருந்ததில் 91க்கு முன் 91 பின்னு நம்ம பிரித்து பார்த்தோம்னா 91க்கு முன்னாடி நம்ம இஸ்ரேலோட பேசுகிறதே கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே நம்பர்கள் இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான். 91க்கு அப்புறம் நம்ம பெரிய வல்லரசாக திரும்பி பொருளாதாரத்தில் வல்லரசாக மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக சார்ஜ் எடுத்தப்பறம் இந்தியாவோட தலையெழுத்தே மாற்றி எழுதப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி இருந்த பிரதமர் நரசிம்மராவ் இஸ்ரேலோட பேச ஆரம்பிக்கிறார் உலகம். ஆனால் பாலஸ்டைனத்தோட தான் க்ளோஸாக இருக்கிறார். அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட நாங்கள் பாலஸ்டைன் பின்னாடி கூட தான் இருக்கிறோம், இஸ்ரேல் பாலஸ்டைன் நிலத்துலேருந்து வெளில போகணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவோட இதாகவும் இருக்குது, பொசிஷனாகவும் இருக்குது, அதுக்கு ஸ்பீச் இருக்குது. நானே யூடியூப்பில் போட்டிருக்கேன், நீங்களும் தேடி பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் சார் பேசுனது இருக்கும். இது மாதிரி எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒரே பொசிஷன் எடுத்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான். முதல் வாட்டி அமெரிக்காவின் தூண்டுதல் படி, அமெரிக்காவின் பிளாக்மெயில் படி நம்ம ஒரேடியாக இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிட்டோம். போர் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். இந்த போருக்கு தயார் பண்ணாமல் போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் இஸ்ரேலில் நெதன்யாகுவை கட்டி பிடிச்சது ஒரு பெரிய கண்டறக்கூடிய விஷயம். நீங்கள் எதுக்கு இஸ்ரேலுக்கு போனீங்க, இஸ்ரேலில் என்ன சாதிச்சிங்க, அதை பற்றி இது வரைக்கும் ஒன்றும் பேசினதே கிடையாது. போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போயிருக்கீங்க, ஏன் போனீங்க? வேறு எந்த நாடும் போகல. ஈரானோட நம்மளுக்கு சிவிலைசேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா இந்தியான்னு ஒரு நாடு வரதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானும் இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது ஈரானுக்கும் நம்மளுக்கும் காமன் பார்டரே இருந்தது. அக்பர் பிறந்ததே ஈரான் பக்கமாக இருக்கிற ஊர் பஞ்சாபில் கொஞ்சம் பிறந்தார். அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு ஈரானோட கோர்ட்டில் தஞ்சம் அடைஞ்சார். ஷேர்ஷா சூரி ஆட்சி பண்ணுறச்சு. அவங்க லாங்குவேஜ் பர்ஷியன் லாங்குவேஜ் ஹிந்தியோட கலந்து தான் உருது அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்தது. அதனால் நம்மளோட கோர்ட்டு நடக்கிறது இது தமிழ்நாட்டில் வரைக்கும் பல வார்த்தைகள் தமிழ் பார்சி லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. அதனால் இது ஒரு கலாச்சார ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இருந்தது. 91 இந்த வெறியர்கள் ஒரு மசூதியை இடிச்சும்போது கூட நரசிம்மராவ் கேட்டதுனால ஹஃப்சன்ஜானிங்கிற ஈரானியன் பிரசிடெண்ட் லக்னோ இமான்பாரா வரைக்கும் நடந்து போச்சு, விட்டுடுங்க அப்படின்னு இஸ்லாமியர்களை சாந்தப்படுத்தினதும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதை வரலாறே சொல்லுது. 1979 என்றைக்கு அந்த ஷா போனது நாள்லேருந்து போன வருஷம் வரைக்கும் காஷ்மீர் விஷயத்தில் நம்மளை ஈரான் சப்போர்ட் பண்ணியிருக்குது. இதெல்லாம் நம்ம வரலாறாக கோட்டணும். நம்மளுக்கு பாகிஸ்தானை சுத்தத்துக்கு ஒரு போர்ட் வேணும்னா ஈரானில் சப்பார் அப்படிங்கிற ஊரில் நம்மளுக்கு போர்ட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டும் கொடுத்தாங்க. இவ்வளோ தூரம் பண்ண ஈரானை நம்ம கண்டுக்கலைங்கிறது ஒரு பெரிய குற்றம். மற்ற வெஸ்டர்ன் ஏஷியன் நாடுகளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கும். நாளைக்கு இஸ்ரேலில் கேட்டு இந்த ஆள் என்ன வேணால் பண்ணுவான் அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க.
இதுக்கு தான் முதல் வாட்டி ப்ரெஷர் வந்தது. இதுக்கு முன்னாடி அமெரிக்காலேருந்து ப்ரெஷர் ஒன்றும் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. ஏன்னா மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போதும் நீங்கள் ஈரான்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா போடுறச்ச நான் வாங்குவேன்னு சொல்லி யூகோ பேங்க்கில் ஒரு ருப்பி அக்கௌண்ட் திறந்து கல்கட்டாவில் அங்கே நம்ம வந்து ஈரானுக்கு எண்ணெய் வாங்கின பணத்தை அங்கே ரூபாவாக போட்டு ஈரான் என்ன பொருள் வேணால் இந்தியாவிலேருந்து அந்த ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு ஈரான்லேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அமெரிக்காவை டிஃபை பண்ண வரலாறும் இந்தியாவில் உண்டு. ஆக மொத்தம் இவரோட நண்பர்கள் A1 A2 ஓட நலன் கருதி A2 மேலே அமெரிக்காவில் பல கேஸுகள் இருக்கிறது தெரிந்து அது வந்து சுப்பீனோ பண்ணி பல விஷயங்கள் வெளில வந்துடும். ஹர்தீப் சிங் பூரி மேலே எப்ஸ்டீனில் வந்து நான் 2 வாட்டி பார்த்தேன் 3 வாட்டி பார்த்தேங்கிறது பார்த்தா இப்போ 12 10 9 10 வாட்டி பார்த்துருக்கிறாருன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்க போய் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்முஸ் அப்படிங்கிற இடத்த ஈரான் பிளாக் பண்ணியிருக்குது. ஈரான் என்ன சொல்லுது, சைனாக்கு எவ்வளோ கச்சா எண்ணெய் வேணால் போனால் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், மற்ற ஊருங்களுக்குள்ள தான் ப்ராப்ளம்னு. நீங்கள் ஈரானை ஒழுங்காக நடத்தியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் கச்சா எண்ணெய் எவ்வளோ போனாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அமெரிக்காவோட கைக்கூலியாக இருந்ததுனால இன்றைக்கி உங்களுக்கு ஈரான்லேருந்து கச்சா எண்ணெய் வரமாட்டேங்குது. எவ்வளோ தூரம் நிலைமை மோசமாயிடுச்சுன்னா ரஷ்யாங்கிறது நம்மளோட சிவிலைசேஷனல் ஃப்ரெண்ட். இன்றைக்கி ரஷ்யாட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிறதுக்கு அமெரிக்காட்ட போய் வீசா வாங்குகிற நிலைமையில் இருக்கோம்னா இதெல்லாம் தான் காரணம். இன்றைக்கி இந்த எல்பிஜியில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் ஏன் நெருக்கடி வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிறதுலே உலகத்துலேயே இருக்கிற பெரிய ரிஃபைனரி வந்து ஜாம்நகரில் ரிலையன்ஸோட ரிஃபைனரி. அதில் 70 மில்லியன் டன்னு வருஷத்துக்கு பண்ணுறாங்க. 4,09,000 கோடி 4,04,09,00,000 கோடி போகணுங்கிற எரிபொருள் வந்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எல்பிஜியே 3லேருந்து 5 மில்லியன் டன் பண்ணி விற்கிறாங்க. அதை 3 மாதத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு நேஷ்னலைஸ் பண்ணி அதை மக்கள் பக்கம் திருப்பி விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த கமர்ஷியல் எல்பிஜி ப்ராப்ளம் கிடையாது. ராசன் சாஃப்ட் அப்படின்னு ஒரு பெரிய ரஷ்யன் கம்பெனி இந்தியாவில் ஒரு 70 மில்லியன் டன் 60லேருந்து 70 மில்லியன் டன் ரிஃபைனரி இருக்குது. அவங்கள்ட்டையும் இந்த மாதிரி எல்பிஜி 3 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் டன் பண்ண முடியும். இந்த 2 நிறுவனமும் இந்த எல்பிஜியை வெளிநாட்டுக்கு அமுச்சிட்ருக்காங்க. அதை நீங்கள் முடக்கி இந்தியாவுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்தியாவில் இவ்வளோ பெரிய க்ரைசிஸே வந்திருக்காது. நீங்கள் வந்து மக்களை பற்றி நினைக்காம நண்பர்களை பற்றியே நினைக்கிறதுனால தான் இந்த க்ரைசிஸ். நீங்கள் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொருளாதார ரீதியாக இந்தியா அணுகுமுறையை நீங்கள் சொல்கிறீங்க, மற்ற நாடுகளோட எப்படி உறவு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஆனால் பாஜக தரப்பினர் அண்மையில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம். அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து ஒரு செயற்கையாக இப்படி ஒரு விஷயத்த வந்து கிளப்புறாங்க. நான் உங்களுக்கு வந்து செய்திகள் அதுதான் சொல்கிறேன். இப்போ சங்கிங்க என்றைக்குமே உண்மையாக பேசுனது கிடையாது. இப்போ ஒரு பெரிய சங்கி ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய புஸ்தக பதிப்பகம் நடத்துகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சே நடத்திப்பேன். உங்களுக்கு அம்மையார் சொன்னது ஞாபகம் இருக்கா, நான் பூண்டு சாப்பிட மாட்டேன், அது மாதிரி பேசுகிறார். அதுதான் சங்கிங்கன்னு ஆன்சர். நான் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் புக்கிங் ட்ரை பண்ணுங்க. மராட்டி லாங்குவேஜ் நான் ரெக்கார்டிங் கூட வச்சுருக்கிறேன். மராட்டி இது என்ன லாங்குவேஜில் வருது, தமிழ்நாட்டில் மராட்டியில் வருது. இந்த ஃபோன் வேலை செய்யாது. அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன், திஸ் லைன் இஸ் நாட் ஒர்க்கிங். ஏன் லைனை கட் பண்ணியிருக்கீங்க டொமஸ்டிக்கு? நான் என்ன சொல்கிறேன், நான் நீங்களும் ஒரு வண்டியில் ஏறிப்போம், ஒரு கடையாக போவோம். எல்லா கடையுமே வந்து பிரியாணி கடை ஏமாற்றிட்டு, எதுக்கு உடுப்பி கடையிலலாம் நீங்கள் பிடிக்கல? பெரிய பெரிய உடுப்பி கடை 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஏன் சார் இல்லைங்கண்ணா, இங்கே வந்து டிஃபன் டீ காபி மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்கிறேன். இன்றைக்கி சங்கீதா மேலே ஒரு கேஸும் நீங்கள் நோட்டீஸ் விடலை. சங்கீதா ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டார், எனக்கே அவரை தெரியும், நல்லவர். அவரே சாம்பார் லிமிட்டில் தான் கொடுக்க முடியும்னு ஏன் சொல்கிறாரு? உப்பு இருக்கா செட்டியார்னா புளி இல்லை, அதனால தான் உப்பும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது கதை.
நீங்கள் சிலிண்டரை இறக்க வேண்டியதானே. ஆல்ரெடி இனிமேல் வந்து கமர்ஷியல் சிலிண்டர் வராது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல இது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி பாஜக மாநில நான் இப்ப தலைவர் உங்களுக்கு- நைனா நாகேந்திரன் சொல்றாரு. நான் மக்கள்கிட்ட இருந்து இன்டர்வியூ எடுங்களேன். நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, 10 கடைக்கு போங்க. நான் சொல்ல வேணாங்க, எந்த காங்கிரஸ்காரனும் பிஜேபிக்காரனும் என்ன வேணா இல்ல இருங்க, நான் புக் சொல்கிறேன். பண்றதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா? என்ன ஒரு லிமிட் கமர்ஷியல் 20 நாளுங்கிறது அப்படி 25 அது நாள் வந்து ஆக்கியிருக்காங்க. அது வந்து நீங்க யாருக்கு 18 நாள்ல புக் பண்ணீங்கன்னா அல்ல. உங்களுக்கு வந்து கண்டிப்பா புக் ஆகாது. ஐயா எனக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் நேற்று புக் பண்ணேங்க. ஐயா 3 மாதத்துக்கு அப்புறம் புக் பண்ணுறவனுக்கு அந்த கதி. டெலிஃபோனுக்கு எப்படி தெரியும் இவன் 25 நாள் இவன் 21 நாள்னு? நான் நம்பர் கொடுத்த அப்புறம் தானே நான் என்றைக்கு புக் பண்ண போகிறேன்னு தெரியும். நான் ஃபோன் போட்டாலே இப்படி மராட்டியில் பேசினா என்ன அர்த்தம்? இன்னொன்று 10 உணவகத்துக்கு போவோம், எல்லாரும் சொல்கிறாங்க கமர்ஷியல் சிலிண்டரில் கட்டுப்பாடுக்கு. அதுக்கு 21 நாள் 25 நாள்லாம் கிடையாது. அதுக்கு 2500 சிலிண்டர் விலை. காசு கொடுத்தா நீ சிலிண்டர் கொடுக்கணும். அதில் எதுக்கு கட்டுப்பாடு? ஏன்னா உன்ட்டு இல்லை. இந்த கேஸ் தட்டுப்பாடுனால இன்னொரு பிரச்சனையா மாறி இருப்பது இந்த கல்யாண மண்டபங்கள்ல கேஸ் இல்லாதனால சமைக்க முடியாத ஒரு சூழல். கல்யாணமே தள்ளி வைக்கணும் அப்படின்னு நைனார் தானே சொன்னார் கேஸ் எவ்வளோ வேணால் அவர் தரேன்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், சீர்தனமாக நைனார் எல்லாருக்கும் கேஸ் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்ல. எனக்கு கேள்வி கேட்குறதுமே அப்போ நீங்களே நைனார் வந்து என்ன பேசுகிறாரு, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாருங்கிறது கிளியராக தெரியுது. இது என்ன பண்ணுறது, ஒரு எமர்ஜென்சி தான். அடுப்பு வச்சு தான் அவங்க பண்ணணும். இது அடுப்பு வச்சு பண்ணோம், இல்லாட்டா கல்யாணத்துக்கு இல்லாமல் சாப்பாட்டை 300 நாளைக்கு வச்சுக்க வேண்டியது. இப்போ பேச்சுலர் லைஃப்லாம் இப்போ என்ன ஆகுறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டம். அதுதான் நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்பேன்னு நினச்சிங்க. இப்போ இந்த ஊரை நம்பி நிறைய பேர் வேலைக்கு இருக்காங்க. என் கம்பெனிலேயே பல 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் திருச்சி பக்கத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. கோயம்புத்தூரில் படித்தீங்க, உங்கள் குடும்பம் திருச்சி பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இங்கே தனியாக தான் இருக்கிறீங்க. இப்போ வீட்டில் நீங்கள் சமைக்கிறதும் கஷ்டம். வெளில போய் சாப்பிடலான்னு நிறைய இருக்கும். வெளில எங்கே போய் சாப்பிடுவீங்க இன்றைக்கி? இப்போ இங்கே இருக்கிற நம்ம ரூமில் இருக்கிற பல பேர் என்ன சொல்கிறாங்க, முன்னாடி கார்த்தால ஒரு டிஃபன் வந்து ஒரு வாங்க 100 ரூபாய்க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதுன்னு. இன்றைக்கி அவன் என்ன சொல்லிட்டான்னா, சாம்பார் கேட்காதீங்க, சாம்பார் இல்லை, இந்த பொருள். நான் இன்னொரு ஹோட்டலில் போய் கேட்டேன், என் நண்பர் அவர், நான் அந்த ஸ்பெஷல் ஐட்டம்லாம் போடுறதில்ல, இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து தோசை போட முடியாது, ஏன்னா தோசைக்கு வந்து அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஸோ இப்போ வந்து எந்தெந்த மெனுவை கட் பண்ணலாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இங்கே பெங்களூரில் இன்னும் மோசம். ஏன்னா ஐடி கேபிட்டல் அது. இந்தியாவிலேருந்து பல லட்சம் பேர் எல்லா இடத்துலேருந்து அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. அங்கே ஹோட்டலில் என்ன பண்ணுது? இப்போ நான் எனக்கு சந்தேகம், 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இந்த கட்டுப்பாடுங்கிறது மெட்ராஸ், பெங்களூரு, ஓரளவு பாம்பேயில் இருக்குது. ஏன் நார்த் இந்தியாவில் இந்த கட்டுப்பாடு ஒன்றும் வரல? அப்போ இந்த டேக்ஸ் பணம் தனியாக போகிற மாதிரி இருக்கிற கமர்ஷியல் சிலிண்டர்லாம் நார்த் இந்தியாவில் கொடுத்துட்டு சவுத் இந்தியாவுக்கு கட்டுப்பாட்டை பண்ணுறாங்களோ? இல்லை எலெக்ஷன்லாம் வேற வரப்போகுது இன்னும் 5 மாநிலம். அப்போ இங்கே தானே கொடுக்கணும், இங்கே தானே வரணும். அப்போ இங்கேயும் கேரளாவில் தானே கொடுக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நம்ம இங்கே வந்து பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சப்புறம் எங்கே தேவையோ அங்கே கொடுக்குறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்லை மேபி நியூஸில் வரலையா இருக்கும், கொஞ்ச நாளில் அங்கேயும் வந்துடும். இப்போ கமர்ஷியல் சிலிண்டருடைய தட்டுப்பாடு ஒரு பக்கம் பார்க்குறோம். இல்லை வீட்டு உபயோகத்துக்கான அந்த சிலிண்டருடைய தட்டுப்பாடு எதுவும் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி வந்துருச்சு. என்னால் ஃபோன் பண்ணி புக் பண்ண முடியலைங்க. நான் போய் அப்புறம் நான் போய் ஆரம்பித்து சத்தி கேஸில் நானே போய் புக் பண்ணுறதுக்கு வேறு வழி பார்த்து புக் பண்ணி சிலிண்டர் 10 நாளில் வரும். இன்றைக்கி புக் பண்ணால் 25 நாளைக்கு நான் திரும்பி புக் பண்ண முடியாது, அது ரூல். பட் நான் 3 மாதம் புக் பண்ணாமல் இருக்கிற இடத்துல என்னால் ஃபோனில் புக் பண்ணுவேன். நான் ஃபோன் நம்பரே போக மாட்டேது, மராட்டியில் பேசுதுங்கிறேன். சரி, இதுக்கான தீர்வு எத்தனை நாளில் கிடைக்கும்? என்றைக்கு போர் நிற்குதோ அன்றைக்கி தீர்வு கிடைக்கும். இல்லாட்டா பிரதமர் என்றைக்கு ரிலையன்ஸோட எல்பிஜி சிலிண்டர் நம்ம பக்கம் திருப்புறாரோ அன்றைக்கி கிடைக்கும். சரி, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தானா? இப்போ இந்த ஆமாம், LPG தட்டுப்பாடு. டெஃபினட்டாக தெரியுமே. அப்போ அரசாங்கம் இதை சரியாக கணிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக கணிக்கல. 5 நாளைக்கு இல்லை எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை தான் ஏறும் இதை அப்படின்னு பாருங்க. நினைச்சிட்டு அது நான் 5 நாளைக்கு முன்னாடி எல்பிஜி பற்றி பேசியிருக்கிறேன். என்னோட நீங்கள் போனீங்கன்னா எந்த தொலைக்காட்சியில் போனீங்கன்னாலும் எல்பிஜியை பற்றி நான் பேசினது தெரியும். எல்பிஜிங்கிறது சில பேர் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் கேஸுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் வந்து கத்தர்லேன்னு வருது. அது வந்து பைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஊருக்கெல்லாம் போகுது. தமிழ்நாட்டில் பைப்பு கிடையாது. எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், ரைட்டுங்களா? அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வரதே வந்து
ப்ராப்ளமில் இருக்குது. கெயிலோட ஷேரெல்லாம் கம்மியாக இருக்குது, அதுவும் ப்ராப்ளம்மு. இது கச்சா எண்ணெயிலேருந்து ரிஃபைன் பண்ணி வருது, இதுவும் ஒரே ஷார்ட்டேஜில் இருக்குது. இது வரும்னு எல்லாருக்கும் தெரியுமே. இது வரும்னு தெரியலன்னா ஹர்தீப் சிங் புரி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அடுத்த எப்ஸ்டீன் எங்கே இருக்காருன்னு தேடிட்டு இருந்தார். அடுத்த இன்றைக்கே போர் நின்னாலும் இது சரியாகிறதுக்கு 10-15 நாள் ஆகும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து ஹோட்டலில் சமைக்கிறதுக்கே வந்து சிலிண்டர் இருக்குது. அப்படி தான் நைனார் தானே அவர் தானே வச்சுருக்கிறாரு. நைனார் ஒரு போர்டு போடுங்க, யார் வேணாலும் கமர்ஷியல் சிலிண்டரை என்கிட்ட ஏஜென்சியில் வாங்கிக்கலான்னு. நைனார் கடைக்கு நம்ம எல்லோரும் போவோம், நைனார் காசு கொடுக்கட்டும், நைனார் சப்ளை பண்ணட்டுமே. இன்றைக்காவது சங்கி உண்மையை பேசியிருக்காங்கன்னு இருக்க. சங்கியோட மாடல் என்ன? ஒரு சின்ன நைனார் எங்கேருந்து வந்தவர்? என்ன பரம்பரையாக சங்கியில் இருந்தவரா? அதிமுகலேருந்து அம்மா வாழ்க, அம்மா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் அந்த சைடில் தாவினவர் தான் அவர், கட்சி மாறினவர் தான். ரைட்டா? அவர் அதை சொன்னதான் சொல்லுவார். இதனுடைய நீழ்ச்சியாக இப்போ அடுத்து பெட்ரோல் விலை உயர்வதற்கோ அல்லது டீசல் விலை உயர்வதற்கோ வாய்ப்பு இருக்கு. அது அவங்களுக்கு மனசாட்சியே இருந்தால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா $40 இருக்கும்போதே $100, $102 வாங்கிட்டு இருந்தாங்க, வரியாக போட்டு உறிஞ்சிட்டு இருந்தாங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுத்துட்டு இதுலேருந்து பெட்ரோல் டீசலில் வரி போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. அது ஏற்ற முடியல. ஏற்றினாங்கன்னா மக்கள் கொந்தளிப்பாங்கல்ல. அது மாதிரி நடக்கிறதுக்கு நான் என்ன கேட்குறேன், நைனாரை நீங்கள் கேட்கணும், ரிலையன்ஸில் இருக்கிற எல்பிஜியை எடுத்து மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் நானும் எதுக்கு அடிச்சிக்கணும்? அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து ஒத்துழைச்சாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒத்துழைக்கிறதுக்கு என்னப்பா சட்டம் இருக்குல்ல. ஒரு நாட்டுக்கு ஆபத்துன்னா ஒன்று, ஒரு கிராமத்தை கூட கொடுக்கலான்னு இருக்குது. 3 மாதத்துக்கு நீங்கள் அந்த ரிலையன்ஸோட ஃபெசிலிட்டியை டேக் ஓவர் பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏதோ இங்கே இருக்குது அங்கே இல்லை இது அதுன்னு எதுக்கு பேசுகிறீங்க? ரிலையன்ஸில் தைரியம் இருந்தால் கை வைங்க. இன்றைக்கி ட்ரம்ப்பு சொல்கிறாருல்ல, $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவார் முகேஷ் அம்பானி எங்கள் ஊர்லன்னு சொல்கிறாரு. எங்கேருந்து போகுது பணம்? இந்தியாவிலேயே $700 பில்லியன் தான் இருக்குது. $300 பில்லியன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாரா, எங்கேன்னு எடுத்துகிட்டு போகிறாருன்னு பிரதமர் மோடியோ நைனாரோ சொல்லணுமா வேணாமா? ட்ரம்ப்பு போய் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். 67 வாட்டி ட்ரம்ப்பு சொல்லிட்டாரு பாகிஸ்தானை நான் தான் நிறுத்தினேன்னு. அதுக்கு பதிலடி கொடுக்க ஒரு முதுகெலும்பே இல்லாத அரசாங்கமாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் போனால் போகிறதுன்னு விட்டேன், ரஷ்யா நாயில்ங்கிறாரு. அதுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல தெம்பில்லை. நீங்கள் என்ன உங்களோட சின்ன ஆளாக இருந்தால் அவங்கள மிரட்டுவீங்க, உங்களோட பெரிய ஆளாக பார்த்து பயந்தா வாலாட்டுவீங்களா? இப்போ இந்தியா வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீ என்னையா சொல்கிறது, நான் என்னையா கேட்குது? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குது? ரஷ்யா என் நண்பன், நான் என்ன வேணால் வாங்குவேன். ஈரான் என் நண்பன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அதை வந்து இந்த அரசாங்கம் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நீங்கள் தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் தைரியமாக 10 வருஷம் கழிச்சு கேள்வியாவது கேட்குறீங்கல்ல. இத்தனை நாள் மெயின் ஸ்ட்ரீமில் கேட்குறதே கிடையாது. என்ன மாம்பழம் சாப்பிட்டீங்க, என்ன இது, என்ன பட்சி வச்சுருக்கீங்க, பட்சிக்கு அரிசி போட்டிங்களா கோதுமை போட்டிங்களா, அப்படி தானே கேட்குறீங்க. மீடியா, நேஷ்னல் மீடியா பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து இந்த கோல்டோடைய விலையெல்லாம் கூட வந்து அப்படியே ஏற்ற இறக்கங்கள் ஒரே பக்கம். ஏன்னா அதில் வேற உங்களுக்கு வருத்தம்னா நான் சொல்கிறேன், துபாய் வந்து ஒரு மேஜர் சென்டர் ஃபார் கோல்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஆஃப்ரிக்கா அந்த ஊரில் எல்லாம் அங்கே வந்து அங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அங்கேருந்து வர செய்தி இன்னும் கவலையாக இருக்குது. பல இந்தியர்கள் வந்து சர்வீஸ் வேலை பண்ணுறாங்க, கடையில் வேலை செய்வாங்க, இங்கே அங்கே வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, கோல்டை டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாங்க. மக்கள், அங்கே இருக்கிற இந்திய மக்கள் சேர்த்து வச்சிருந்த தங்கத்தை விற்று பணத்தை ஊருக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் தெரியாது. அங்கே தலாபாத் ஓட்டுறவன், டாக்ஸி ஓட்டுறவன், தினம் சம்பளம் வர வேலையில் இருக்கிறவன் தான் தங்கத்தை விற்று பணத்தை ஊருக்கு அனுப்புறதா செய்தி வந்திருக்கு. அதனால் தங்கம் 5% 10% கம்மி விலையில் துபாயில் ட்ரேட் ஆகிற மாதிரி வந்திருக்குது. அதை பற்றினா நம்மளுக்கு என்ன கவலை இல்லை? இப்போ இந்தியாவில் இப்போ தங்கத்தின் விலை அடுத்த எப்படி? அது டெஃபினட்டாக ஏற தான் செய்யும். ஏதாவது ஒரு 2-3 நாள் குறையும், ஒரு 10 நாள் குறையும், ஒரு மாதம் குறையமா இருக்கும். குறையும்னு நான் சொல்லலை, குறையலாம். ஆனால் பிரதமர் ஆட்சி, இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் ரூபா சத்தம் அடிச்சிடும். அதாவது கோலி செஞ்சுரி அடிக்கிறாரோ இல்லையோ, சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு செஞ்சுரி அடிக்கிறாரோ இல்லையோ, ரூபா டாலருக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி அடிச்சிடும். அதில் 2 வருஷத்தை பார்த்தீங்கன்னா
அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த வார் முடியறதுக்குள்ள இந்த பொருளாதார ரீதியாக இந்தியாவினுடைய நகர்வு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வாருக்கும் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கும் பொருளாதாரம் அதுக்கு முன்னாடியே மோசமாக தான் இருந்தது. குரோத்தே இல்ல, கிடையாது. பாதிப்பு மக்கள் உள்ளாகிறாங்கல்ல. இப்போ இந்த சிலிண்டர் விலை நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஏற முடியாத ஒரு சூழல். Good Middle class definite. மக்கள், ஏழை மக்கள் வாழ முடியாத ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா ஐடி கம்பெனியில் வேலை கிடையாது. இப்போ நீங்களாம் ஜேர்னலிசம் வந்து ஒரு சேவை பண்ணணுன்னு வந்தீங்க. உங்கள் கிளாஸ்மேட்டில் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி ஐடி கம்பெனியில் தான் இருப்பான். வேலை படித்து வெளில வந்தாலே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கை செட்டில்னு நினச்சதே இப்போ போயிடுச்சு. அதனால் அதுக்கும் போருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நம்ம ஊரில் இருக்கிற டேட்டா, நம்மளோட ரியல் இது வந்து மக்கள் எப்படி பணத்தை செலவழிக்கிறாங்க, எப்படி வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை அமெரிக்காவுக்கு மோடி தானவாத்து கொடுத்துட்ருக்காரு. அதனால இங்கே வேலை வாய்ப்பு இழக்கிறது. அதெல்லாம் தான் முக்கியமான விஷயமே தவிர போருக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா